Daily. Taste the Daily. கோவை மாவட்டம் ரெட்டியார்மடம் பகுதியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக நிலைய தலைமை செயலாளருமான எஸ்பி வேலுமணி பங்கேற்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்த 5 முக்கிய திட்டங்கள் வெறும் முதற்கட்டம்தான் எனவும் இன்னும் பல திட்டங்கள் வரப்போகின்றன எனவும் முன்னாள் அமைச்சர் பேச்சு. வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனைமலை மேற்கு ஒன்றிய திமுக அவைத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை ஏற்று ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்து வரும் நிலையில் கோவையில் காலியாகும் திமுக கூடாரம். ஈரோடு மாவட்டத்தில் விவசாய வாழ்வாதாரத்தின் அடையாளமாக விளங்கும் காளிங்கராயன் வாய்க்கால் மற்றும் அணைக்கட்டை உருவாக்கிய மாமன்னர் காளிங்கராயன் தினவிழா. பவானி காளிங்கராயன் அணைக்கட்டில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் காளிங்கராயன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக திமுக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சாடல். தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற பின் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என நாமக்கல் மாவட்டம் புத்தூர் பிரிவு சாலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உறுதி. பொறுத்தவரை மக்களையும் பார்ப்பது கிடையாது. அவர்கள் ஒன்றுதான், எப்படியாவது பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்ற வேண்டும் என்று ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். வருங்காலத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து மக்களோடு இருக்கின்றவர் யார், மக்களுக்காக பாடுபடுறவர் யார், மக்களுக்காக பாடுபடுற இயக்கம் எந்த இயக்கம் என்பதை நீங்கள் சிந்தித்து அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை முடித்து இரட்டை இலட்சத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்று சொன்னால் நாங்கள் சொன்ன அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றி கொடுப்போம் என்று சொல்லி விழுப்புரத்தில் பொறியாளரின் வீட்டில் 20 சவரன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி, 1,27,000 ரொக்கம் பணம் கொள்ளை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் நகைகளை இழக்கும் மக்கள். சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி சுமார் 13 லட்சம் பேர் விண்ணப்பம். வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 97,37,000 வாக்காளர்களின் விவரம் நீக்கப்பட்டதற்கான காரணங்களை இணையதளத்தில் வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நேற்றுடன் கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் ஜனவரி 30ஆம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பிப்ரவரி 14ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியிட தேர்தல் ஆணையம் திட்டம். அனைத்து பண்டிகை காலங்களிலும் ஆம்னி பேருந்து கட்டண உயர்வும் கண்துடைப்புக்காக திமுக அமைச்சர்கள் எச்சரிப்பதும் தொடர்கதையாகி வருகிறதே தவிர மக்கள் பணம் சுரண்டப்படுவது நின்ற பாடில்லை. ஒரு குடும்பத்தின் மாத சம்பளத்தை ஆம்னி பேருந்து கட்டணம் மூலம் பறித்துவிட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசை நடுத்தர வர்க்க மக்களின் வரிச்சலை விரைவில் வெளுத்தும் என பாஜக மாநில தலைவர் அறிக்கை. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம். 25 நாட்களாக தொடரும் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி யார் நலனிலும் திமுக அரசுக்கு அக்கறை இல்லை என காட்டமாக கேள்வி.
கூலி உயர்வு கேட்டு போராடி வரும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை சிறையில் அடைத்து அட்டூழியம் செய்யும் திமுக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உழவர்களின் முதல் எதிரியே திமுக தான் என குறிப்பிட்டுள்ள அவர், உழவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த திமுக அரசிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது எனவும் காட்டும். கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சியில் திமுக கவுன்சில் தனது குண்டர் படையோடு சேர்ந்து இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. பொங்கலுக்கு பேனர் வைப்பது தொடர்பான பிரச்சனையில் ஆளும் கட்சியினர் தான் பேனர் வைக்க வேண்டும் என அராஜகம் செய்ததாக தகவல். திமுக முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அமாவாசை தினத்தில் 5 கிலோ அரிசி பையை கொடுத்து சென்டிமெண்டாக பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பது திமுகவின் பகுத்தறிவு லட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. 5 ஆண்டுகளாக ரேஷனில் கூட முறையாக பொருட்களை கொடுக்காத திமுக கும்பல் தேர்தல் நெருங்கியதும் அரிசி பை கொடுத்து இழிவுபடுத்துவதாக மக்கள் காட்டும். ஸ்டாலின் அரசு சந்திக்க இருக்கும் கடைசி சட்டசபை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. திமுகவின் 4 லட்சம் கோடி ஊழல், அரசு ஊழியர்களின் போராட்டங்கள், ஆசிரியர் கண்ணனின் உயிர் தியாகம் என தமிழகத்தில் அதிருப்தி அலை வீசும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசும் காட்சிகளை ஸ்டாலின் அரசு நேரலை செய்யுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் இயக்கங்களிடையே கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்த விழிப்புணர்வு பாடல் வெளியீடு. இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் உயிரிழப்புக்கு நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம் என திமுக அரசை கண்டித்து தொடர் ஆர்ப்பாட்டம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் அருகே 12வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் உயிர் தியாகம் செய்த ஆசிரியர் கண்ணனின் மரணத்திற்கு நீதி கேட்டும் முழக்கம். கொடுத்த வாக்குறுதியை பொம்மை முதல்வருக்கு நினைவூட்டும் விதமாக உடல் முழுவதும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை வரைந்து நூதன முறையில் போராடிய ஆசிரியர்கள். கல்வி அறிவூட்டும் ஆசான்களை அரை நிர்வாணமாக வீதியில் போராட வைத்திருக்கும் ஸ்டாலின், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என பேசுவது வெட்கக்கேடு என மக்கள் காட்டும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடிய பகுதி நேர ஆசிரியர்களை அராஜகமான முறையில் கைது செய்த ஸ்டாலின் அரசின் காவல்துறை. அடக்குமுறைகளை ஏவி ஆசிரியர்களை அடிப்படையை வைக்கலாம் என்கின்ற மனநிலையில் அராஜகம். தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருந்தாலும் அங்கு தரமான கல்வி இல்லாத நிலை நீடிப்பதாக ஆளுநர் RN ரவி வேதனை. சில ஆண்டுகளுக்கு முன்வரை தமிழகம் 30% முதலீடுகளை ஈர்த்த நிலையில் தற்போது அது 5% குறைந்திருப்பதாகவும், சிறு குறு தொழில் வளர்ச்சியிலும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் கவலை. சென்னை பல்கலைக்கழகத்தில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டிய செனட் கூட்டம் 9 மாதங்களாகியும் நடத்தப்படாததால் பல்கலைக்கழகத்தில் முக்கிய பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர்கள் குற்றச்சாட்டு.
படிப்பை நிறைவு செய்தும் சான்றிதழ் கிடைக்காததால் உயர்கல்வி பயில முடியாமலும் வேலைக்கு செல்ல முடியாமலும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக வேதனை. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் அழுகிய நிலையில் கரை ஒதுங்கிய ஆமைகள் அகற்றப்படாததால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் அவதி. சிறுவர் விளையாடி குப்பை போட்டாலே லட்சக்கணக்கில் அபராதம் விதிக்கும் மாநகராட்சி. தொற்று நோய் பரவும் அழுகிய ஆமைகள் அகற்றப்படாததால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 5 லட்சம் கோடி கடன், 9 லட்சம் கோடி வட்டி சுமை சூழ்ந்துள்ள நிலையில் 10,000 கோடி செலவில் AI பூங்கா என்ற அறிவிப்பு கடன் சுமையை மறைக்க மக்களை ஏமாற்றும் முயற்சியா என எழும் கேள்வி. 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு என விளம்பரம் செய்து முதலீட்டு வீழ்ச்சியை மறைக்கும் அரசியல் நாடகம் என குவியும் விமர்சனங்கள். கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை, தேசிய முதியோர் மருத்துவமனை ஆகியவற்றில் உள்ள புறக்காவல் நிலையங்கள் திறக்கப்படாமல் பூட்டியே கிடப்பதால் மருத்துவர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி. கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட போது புறக்காவல் நிலையங்களை திறந்து பாதுகாப்பை மேம்படுத்துவதாக ஸ்டாலின் செய்த விளம்பரம் எல்லாம் வெற்று நாடகமா என மக்கள் கேள்வி. சென்னை முழுவதும் குப்பையும் கூளமுமாக துர்நாற்றம் வீசும் நிலையில் அதை சீர் செய்யாமல் கடற்கரையில் குப்பை போட்டால் 5,000 அபராதம் என அடாவடி வசூல் செய்யும் சென்னை மாநகராட்சிக்கு மக்கள் கண்டனம். கடற்கரையில் தேவையான அளவு குப்பை தொட்டிகளை வைக்காமல் அபராதம் வசூலிப்பது நியாயமா? கடற்கரையை தூய்மையாக பராமரிப்பது ஸ்டாலின் அரசின் நோக்கமில்லை, மக்களிடம் வசூல் செய்வதை நோக்கம் என காட்டம். அதே இடத்துல டஸ்ட்பின்னு குப்பை தொட்டி எல்லா இடத்துலையும் பரவலாக வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா ஷார்ட் போட்டு அந்த பேப்பரை போடுறதுக்காக ஒருத்தன் 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் போடுற அளவு நம்ம மக்களுக்கெல்லாம் இருக்கிற ஸ்பீடான உலகத்தில் குழந்தைகளை கையில் வச்சுருப்பாங்க. குப்பை போடுறதுக்காக தனியாக விட்டுட்டு போய் ஒரு குப்பையை போட்டுட்டு வர முடியாது. அதனால் பரவலாக நிறைய இடத்துல குப்பை தொட்டிகள் இருந்துச்சுனால் ஒரு 100 அடிக்கு ஒன்று அப்படி வச்சுருந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு நம்ம தன்னார்வலர்களை வச்சு அவங்களுக்கு ட்ரெயினப் பண்ணிட்டோம்னா அப்புறம் அப்படி போக போக நம்ம ஆளுக பழகிக்குவாங்கிறது என்னோட கருத்து. 5,000 முதல் சாதாரண இங்கே 100 ரூபா செலவு பண்ணி ஒரு ஏழைகள் இங்கே பஸ்ஸில் ஏறி இங்கே வராங்க. அவங்களுக்கு அது இது மெட்ராஸில் இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு பீச்சு. அவங்களுக்கு 5,000னா எப்படி அவங்களுக்கு தாங்கும்? அப்புறம் பீச்சு பக்கம் வர்றதே எல்லாம் விட்டுடுவாங்க. இந்தியன் சூப்பர் லீக் தொடங்கும் வேளையில் சென்னை நேரு மைதானத்தை பயன்படுத்த அனுமதி, வாடகை, நிகழ்ச்சி மோதல் என நீடிக்கும் பல குழப்பங்கள். கோடிக்கணக்கில் செலவிடப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட மைதானத்தில் விளையாடுவதற்கு இடமில்லை என குற்றம் சாட்டும் வீரர்கள் ஸ்டாலினின் விளம்பர படப்பிடிப்பிற்கு முன்னுரிமை அளிப்பது விளையாட்டு வளர்ச்சிக்கு தடையா என எழும் கேள்வி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பொங்கல் விழாவின் போது விசிக மாவட்ட செயலாளரின் மகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் இளம்பெண்ணின் ஆடையை இழுத்து அட்டூழியம். ஆட்சி அதிகாரம் இருக்கும் துணிச்சலில் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் பெண்களிடம் துணிச்சலாக அத்துமீறும் அவலம். திருவள்ளூர் ஒண்டிக்குப்பத்தில் கஞ்சா போதை எவ்வளவு உச்சத்திற்கு சென்றிருந்தால் சாலையோரத்திலேயே கஞ்சா செடி முளைக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கும் என பொதுமக்கள் விமர்சனம். கஞ்சா போதையில் 2 இளைஞர்கள் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட அதிர்ச்சி இன்னும் ஆறாத நிலையில் சாலையோரத்தில் கஞ்சா செடி வளர்ந்து கட்டுப்பாடின்றி பரவும் கஞ்சா புழக்கம் மற்றும் காவல்துறை அலட்சியத்தை அம்பலப்படுத்தியுள்ளது.